ரூ. 18 விக்கக்கூடிய ஒரு பொருளை ரூ. 72 குடுத்து தான் இனிமே நீங்க வாங்கணும்னு சொல்லும்போது, எவ்வளோ காண்டாவுது. அதேபோல யுஎஸ்லயுமே $100 விக்கக்கூடிய ஒரு பொருள $600 குடுத்தா தான் வாங்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இது ஜோக்லாம் இல்லைங்க. நம்ம ட்ரம்ப் ஒரு மசோதாவுக்கு கிரீன் சிக்னல் ஒண்ணு குடுத்திருக்காரு. இதுல பாதிக்க போறது யார் தெரியுமா? இந்தியா, சைனா, பிரேசில் டைரக்டா பாதிக்க போகுது. அதை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரஷ்யா பத்தி பார்ப்போம். ரஷ்யா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆயில். உங்களுக்கே தெரியும். ஸோ கச்சா எண்ணெய் வச்சு தான் அவங்களோட எக்கனாமி ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ரஷ்யா வந்து உக்ரைன் கூட இப்போ வார் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வார்னால அந்த வார் வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி அமெரிக்கா, யூரோப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மேலே ஒரு சாங்ஷன் போடுறாங்க. சாங்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கக்கூடிய எக்கனாமிக் டிபெண்டன்சியை வந்து கட் பண்ணுறது. அதாவது அமெரிக்காவும் யூரோப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டக்க வந்து ஆயில் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரம் போகிறது நின்றும். ஸோ மேற்கத்திய நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை வந்து தடை பண்ணுறாங்க. இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபண்டு கிடைக்காம போகும். ஃபண்டு கிடைக்கல அப்படின்னா அவங்களால வார் நடத்த முடியாமல் போகும் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய ஐடியாலஜி. இப்படி நினச்சிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு பெரிய ஆப்பா தூக்கி வைக்கிறாரு ரஷ்யா. அதாவது என்னன்னா, ஆயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம். எந்தெந்த நாடுகளுக்கு வேணுமோ அவங்க வந்து எங்கள் கிட்டக்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. ஆடி மாதம்னாலே அள்ளிட்டு வருவோம். ஆயிலை டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தா சும்மாவா வருவோம் அப்படின்ட்டு இந்தியா, சைனா, பிரேசில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டக்க இருந்து ஆயிலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு ஃபண்டு நிற்காமல் இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களால வாரை கண்டினியூ பண்ண முடியுது. ட்ரம்ப் எலெக்ஷன் டைமில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் அதிபரான 24 மணி நேரத்துக்குள்ளே ரஷ்யா உக்ரைன் போகிற ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். ஆனால் அவர் பதவி ஏற்று 4 வருஷமாச்சு. இன்ன வரைக்கும் அது ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியலை. அதுக்காண்டி அவர் முயற்சி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் நிறையா முயற்சிகள் பண்ணார். ஆனால் அது எல்லாமே தோல்வியில் மட்டுமே முடிஞ்சுட்டு இருக்குது. சரி, இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 500% டாக்ஸு, அதாவது $100 இருக்கக்கூடிய ஒரு பொருள் $600 கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த கதைக்கு வருவோம். கிரஹம் ப்ளூமெண்டல் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிபப்ளிஷியன் பார்ட்டி செனட்டர் லிண்ட்சே கிரஹம் அப்படின்றவரும், டெமோக்ராட்டிக் பார்ட்டி செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமெண்டல் அப்படின்றவரும் சேர்ந்து ஒரு மசோதாவை தயாரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிரஹம் ப்ளூமெண்டல் பில். ஓகே. ஸோ இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ரஷ்யா கிட்டக்க இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500% வரைக்கும் இம்போர்ட் டேக்ஸ் விதிக்கணும் அப்படிங்குது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து அங்கே இம்போர்ட் பண்ணி செல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஒரு $100 விலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட விலையே $100 தான். ஆனால் $600 கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அமெரிக்காவில். ஸோ அவ்வளோ ரூபா கொடுத்து எவனா வாங்குவானா? வாங்க மாட்டான். அப்போ விலையை கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற டேக்ஸ் இருக்குல்ல, அதை இங்கே கம்மி பண்ணுவாங்க. அப்படி கம்மி பண்ணும்போது இங்கே நடந்துட்டு இருக்க இந்த பிஸ்னஸுக்கு லாஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்மேட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சிந்திச்சு இந்த மசோதாவை தயாரிச்சிருக்கிறாங்க. இதைத்தான் முந்தானேத்து கிரஹம் வந்து ட்ரம்ப் கிட்டக்க போய் காமிக்கும்போது ட்ரம்ப் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா இது சட்டமாக மாறும். இது சட்டமாக மாறுச்சு அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு இம்போர்ட் டேக்ஸ் 500% அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். ஆனால் ஆப்வியஸ்லி இது வந்து சைனா, பிரேசில் அண்ட் இந்தியாவை டைரெக்டாக டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் 500% வரைக்கும் டேக்ஸு கண்டிப்பாக ஏற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 500% வரைக்கும் ஏற்றுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ரிசர்ச் பண்ண விஷயங்களில் 1-2 விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்தியாவிலேருந்து ஒரு ஷர்ட் $100 அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் போய் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. $100 ஒரு ஷர்ட் வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ 500% டேக்ஸ் போட்ட உடனே அது $600 ஆகும். இது யாருக்கு லாஸு? யூஎஸ் மக்களுக்கு தான். எப்படி தெரியுமா? ஸோ இந்த டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து பிஸ்னஸ் வந்து பேர் பண்ணிக்காது. ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டில் போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை தூக்கி மக்களோட மண்டையில் தான் போடுவாங்க. அப்படி போடும்போது $600 கொடுத்து அந்த ஷர்ட்டை வாங்குறது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ பிஸ்னஸ் பீப்புள்ஸ் கண்டிப்பாக டேக்ஸை தூக்கி மக்கள் மேலே போடும்போது மக்கள் வந்து அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா அது கவர்மெண்ட்டை என்ன இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் டேக்ஸ் ஏற்றதுனால இவ்வளோ ரூபா கொடுத்து நான் வாங்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கவர்மெண்ட்டுக்கே அவங்க வந்து அப்போஸாக மாறிடுவாங்க. இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு சில ரிசர்ச்சில் சொல்கிறாங்க.
ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்து கொண்டு போய் செல் பண்ணுற இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எவ்வளோ காசு ஆச்சோ அதை தான் இங்கே விற்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, அங்கேருந்து அந்த நாடுக்கு கொண்டு போகிற அந்த நாடு கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, அந்த நாட்டிலேருந்து அந்த ஷாப்புக்கு குடோனுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த குடோன்லேருந்து அந்த ஷாப்புக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு இவ்வளோ அமௌண்ட் வச்சு தான் அது வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டில் போய் சேல் ஆகுது. அதுக்கு மேலே இந்த டேக்ஸை போட்டோம் அப்படின்னாக்க அதோட காஸ்ட் என்னவா இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்து, எலக்ட்ரானிக்ஸு, டெய்லி யூஸ் ப்ராடக்ட் முதல் கொண்டு எல்லாமே விலையேறி போயிடும். ஒரு சின்ன பொருளை வாங்கணும்னா கூட இஎம்ஐயோ லோனோ போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இஎம்ஐ லோன் போட்டு வாங்குற அளவுக்கு அமௌண்ட் ஏறிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கு கட்டக்கூடிய வட்டி அண்ட் இஎம்ஐயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் யூஎஸோட எக்கனாமியும் செம்மையாக அடி வாங்க ஆரம்பிச்சிடும். நீ டேக்ஸ் போட்டால் நாங்கள் என்ன உங்கள் ஆளுகளை சும்மா மாங்காய் பறிக்க விட்டுருவோமா? மாங்காய் தோப்புக்குள்ளே நுழைஞ்சா ஒரு டேக்ஸு, மாங்காவை தொட்டா ஒரு டேக்ஸு, மாங்காவை பறிச்சா ஒரு டேக்ஸு, மாங்காவை கடிச்சா ஒரு டேக்ஸுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற டெக் கம்பெனிஸ் மேலே நம்ம ஆளுங்க பயங்கரமான ஒரு டேக்ஸ் இன்க்ரீஸை வந்து போட்டு விட்டுருவாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரிஸை விட்டுருங்க, யூஎஸ் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. புது ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. யூஎஸ் கம்பெனிஸ் நிறைய ப்ராஜெக்டை காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இந்தியன்ஸை வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே போயிடும். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா லே ஆஃப்ஸ் நடக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் சப்ளை செயின் கம்ப்ளீட்டாக பாதிக்கும். கம்பெனிஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ண பயப்படுவாங்க, இங்கே ஃபேக்ட்ரிஸ் வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் பயப்பட ஆரம்பிப்பாங்க, மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்க போகிறது கிடையாது. ஃபைனலி அவங்கவுங்க பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் அவங்கவுங்க பாக்கெட்லேயே பத்திரமா இருக்குமே தவிர பண சுழற்சி அப்படிங்கிறது நின்று போக ஆரம்பிச்சிடும். ஸோ குளோபல் எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் இந்த டேக்ஸ் வந்து 500% வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரஷ்யா வந்து திரும்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் மாதிரியான ஒரு வெல்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். டாலர்ஸோட வேல்யூ கம்மியாகும். ஸோ டாலர்ஸோட வேல்யூ கம்மியாகிறது என்றைக்குமே வந்து அமெரிக்கா விரும்பாது. அதனால இந்த 500% டேக்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் 500% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சான்சஸ் வந்து கம்மி தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கேள்வி என்ன இருக்குன்னா, 500% வரைக்கும் டேக்ஸ் இம்போர்ட் டேக்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.